வணக்கம். நான் டாக்டர் செந்தூர் நம்பி, தொற்றுநோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கிரீன்ஸ் ரோட்ல இருக்கேன். ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்எம்பிவி ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் சீனால ஒரு பெரிய அவுட் பிரேக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவலா போயிட்டுருக்கு. இது என்ன ஒரு புதுவிதமான வைரஸா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. 2001 இயர்லேருந்து இந்த வைரஸ் வந்து உலகத்தில் சர்க்குலேஷனில் இருக்குது. இந்தியாவுக்கு இந்த வைரஸ் புதுசா அப்படியும் கிடையாது. நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக இந்த வைரஸ் வந்து சர்க்குலேஷனில் இருக்குது. ஸோ இது புதுவிதமான வைரஸ் கிடையாது. சரி, ஏன் இப்போ திடீர்னு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் கம்மியாக இருந்தது. இப்போ நமக்கு இந்த மல்டிப்ளெக்ஸ் பிசிஆர் மெத்தட் அப்படின்ற மெத்தட் இருக்கிறதுனால பல வைரஸஸை ஒரே டெஸ்ட் மூலமாக நான் கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் இதனுடைய டிடெக்ஷன் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது என்ன டேஞ்சரஸான வைரஸா, இதை பார்த்து நம்ம பயப்படணுமானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு காமன் கோல்டு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குமோ அதுதான் இந்த வைரஸ்க்கு மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். இருமல், சளி, மூக்கு சளி, தொண்டை வலி, ஜுரம் ஒரு 2-3 நாள் இருக்கும். 99% ஆஃப் த பீப்புளுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த 2-3 நாள் சிம்டம்ஸ் இருந்துட்டு தாராக சரியாக போயிடும். சாதாரண அந்த ஜலதோஷம் மாதிரி தான். அதுக்குன்னு தனியாக மருந்துகள் தேவை கிடையாது. ஒரு சில பேருக்கு இந்த வைரஸ் வந்து மூக்கு தொண்டையிலேருந்து கீழே நுரையீரலுக்கு போய் பாதிப்பு உண்டு பண்ணலாம். நிமோனியா, மூச்சு திணறல். இது யாருக்கு வரும் அப்படின்னா, சின்ன குழந்தைங்க, 5 வயசு கம்மியாக இருக்கிறவங்க, இல்லை 65 வயசு ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். இல்லை ஆஸ்மா, இல்லை நுரையீரல் சுவாச கோளாறு இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட்டோடைய பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, இவங்களுக்கு வரலாம் பிரச்சனைகள். அதர்வைஸ் மெஜாரிட்டி ஆஃப் தம்க்கு 99% ஆஃப் தம்க்கு வரும் 2-3 நாள் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே கிளியர் ஆகிடும். இதுக்கு தனியாக மருந்துகள் இருக்கா, அதாவது ஆன்டிவைரல் மருந்துகள் இருக்கானா, இது வரைக்கும் கண்டிப்பாக இல்லை. ஸோ அதனால் நமக்கு இதுக்கான வைத்தியம்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி சிம்டம் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான். என்ன சிம்டம் இருக்கோ அதுக்கு உண்டான வைத்தியம் தான். தடுப்பு முறைகளில் வேக்சின்ஸ் இருக்கானா, வேக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா கூட இந்த வைரஸ்க்கு கிடையாது. ஏன்னா இது பல வருஷமாக இருக்குது. இதனால் பெருசாக பாதிப்பு கிடையாதுன்றதுனால தடுப்பூசிகள் பற்றி யாரும் பெருசாக யோசித்தது கிடையாது. ஸோ எப்படி வழிமுறையை தடுத்துக்கலாம் அப்படின்னா, பொது இடங்களில் இருக்கிற சமயங்களில், இல்லை பெரும் கூட்டம் சேர்கிற இடங்களில் வந்து முகக்கவசம், ட்ரிபிள் லேயர் சாதாரண மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். கையை சுத்தமாக வச்சுக்கிறது. இல்லை ஒருத்தருக்கு வந்து இருமல் சளி இருக்குன்னா, ஒரு வேலைக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் ஒரு 2-3 நாள். இது ஒன்று தான் நம்ம பண்ண முடியும். நன்றி.